ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க. காலையில் இன்னைக்கு நான்வெஜ்லாம் எதுவுமே செய்யலை. ஏன்னா அம்மா வீட்டு கோயில் வந்து பூ போட்டிருக்காங்க, குலதெய்வம் கோயில் வந்து பூ போட்டிருக்காங்க. அதனால நான்வெஜ் எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதனால காலையிலேயே ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாமான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சுங்க. சண்டே கண்டா நான்வெஜ் சாப்பிட்டு பழகிட்டோமா, ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சோம்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டுங்க காலையிலேயே பானிபூரி கிட் வந்து வீட்டில் இருந்துச்சு. சரி அதை வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். டேஸ்ட் வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு. திடீர்னு நம்மளுக்கு பானிபூரி சாப்பிடணும்னு சொல்லி தோணுச்சுன்னா இந்த கிட் வந்து என்னங்க 40 ரூபா தான். வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரா வீட்லயே பானிபூரி வந்து செஞ்சுக்கலாம். அந்த பாக்கெட் வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா 2 கவரா கொடுத்துருக்காங்க. அந்த பூரி பொரிக்கிறதுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. இன்னொரு கவர்ல வந்து 3 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டானது பானிபூரியிலேயே. அந்த பானி தண்ணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கலக்கிறதுங்க. அது வந்து சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1/4 லிட்டர் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதை வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்கெட்டில் வந்து ஸ்வீட் சட்னி வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து புளிப்பும் காரமும் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா இது சாப்பிட்டதே இல்லை இல்லைங்களா, புதுசாக இப்போ நம்ம ஜென்ரேஷனில் இப்போ சாப்பிட்றதுனால எனக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டஃபிங் உள்ள பண்றதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் பாருங்க, எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்துட்டாங்க. ஸ்வீட் சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்குங்கிற மாதிரி சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பானிபூரிக்குள்ள ஸ்டஃபிங் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அது கூடவே நான் வந்து பச்சை பட்டாணி வந்து சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க. காஞ்ச பட்டாணி தாங்க, அதை வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பச்சை பட்டாணி வந்து வேக வைக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. இது கூடவே அந்த மசாலா பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க மிக்ஸ் பண்றதுக்காக, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா வந்து கொஞ்சம் காரமா தான் இருக்கு. அதனால கொஞ்சம் பொருள் அதிகமா போட்டோம்னா தாங்க காரம் வந்து கரெக்டா இருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லா சூப்பரா இருக்குங்க. இன்ஸ்டன்டா நம்ம வீட்டில் பானிபூரி சாப்பிடணும் அப்படின்னா இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்துக்கு அந்த அளவுக்கு நல்லது இல்லைனாலும் ஆசைக்கு ஏதாவது ஒரு அப்ப சாப்பிட்றதுக்கு பரவாயில்லன்னு சொல்லாங்க. ஸ்டஃபிங் எல்லாம் ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இனிமே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பூரி வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூரி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போட்டோம்னா நல்லா உஃபி பஃப்லியா சூப்பரா வருதுங்க. நம்ம வீட்டுல செஞ்சோம்னா கூட இந்த அளவுக்கு வருமானு தெரியல. இந்த பாக்கெட்ல இருக்கிற இந்த பூரி பொரிச்சோம்னா அந்த அளவுக்கு சூப்பரா வருதுங்க. நல்லா பந்தா எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. பொரிக்கும் போதே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க அதை பார்க்கும்போது. நீங்களும் உங்க வீட்டு குட்டீஸ் இருந்தா செஞ்சு கொடுத்து பாருங்க. பூரி வந்துங்க 25 பூரி இருந்துச்சுங்க பொரிக்கிற மாதிரி. எல்லாம் பொரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஹாலில் வச்சு ரவுண்டு கட்டி உக்காந்தாச்சு. எல்லாரும் சாப்பிடும் போதே சாப்பிட்டுக்கிட்டாதான், யாராவது ஒரு ஆள் மிஸ் பண்ணிட்டாலும் அது வந்து ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஃபுல்லா காலி ஆயிரும். அவங்க எங்களுக்கு பிடிச்சத வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க எங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உள்ள வந்து ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா, காட்டுல இருந்தாங்க வேலை செஞ்சுட்டு. வரீங்களா இல்லையா, பானிபூரி வந்து காலியாயிருன்னு சொல்லி சொன்னேன். சொன்னது ஒண்ணுதான், வீட்டுக்கு வந்து ஒடியன்ட்டாங்க. அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்பயுமே ஒரே மாதிரியே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருங்க. இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னாவே ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்க. பானிபூரி வந்து வீட்லயே செய்யலாங்க, ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க்லாம் இல்லை. இருந்தாலுமே அதை செய்யறதுக்கு கொஞ்சம் சங்கட்டம். அதனால பானிபூரி கிட்ட கடையில் கிடைச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க எங்களுக்கு பிடிச்சதா வச்சு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க, எல்லாம் டோட்டலாக காலி ஆயிடுச்சு. பெரியம்மா வந்து அந்த ஸ்வீட் சட்னி வந்து அதிகமாக வச்சு சாப்பிட்டா காரம் வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட முடியாத வச்சு முழிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா எல்லாரும் ரவுண்டு கட்டி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறங்க பானிபூரி சாப்பிட்ட தட்டு, அந்த டம்ளரு, ஸ்பூனு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிங்க போட்டு எல்லாம் கழுவி சுத்தமாக வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. நம்ம வீட்டு குட்டி வந்து எவ்வளோ ஜாலியாக கிளம்பிட்டோம் பாருங்க. காலையில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா போதுங்க, குழந்தைங்க வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. காட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு லீவு தானே, சரி காட்டில் கொஞ்சம் நேரம் போய் விளையாட வச்சு கூட்டிட்டு வரலாங்கிறதுக்காக வந்தாச்சு. மாமா வந்து அந்த ஓரத்தில் வந்து தென்னஞ்செடி வைக்கிறேன்னு சொல்லி வச்சிட்டு இருந்தாங்க.
ஆமா, இப்பெல்லாம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா காட்டில் தான் முக்கால்வாசி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏன்னா பெரியவங்க ஆயிட்டாங்களாம்மா, அதனால காட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலை ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பாங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. வீட்டில் வந்து மாமனார் இல்லாதனால எல்லா வேலையும் இவர் தான் வந்து இழுத்து போட்டு பண்ணிட்டு இருப்பாரு. ஏதாவது தென்னஞ்செடி வைக்கிறது, வாழைச்செடி வைக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து பெருசாகி காய் வைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. இதில் இருக்கிற வாழை மரம் எல்லாம் மாமா வந்து போன டைம் வச்சு விட்டாங்க. சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க வச்சு விட்டாங்க. வச்சு விடும்போது வீடியோ கூட போட்டிருப்பேன். இப்போ எல்லா வாழை செடியிலையுமே தார் விட்டுருச்சுங்க. பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, அவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கட்டும், நாம் காட்டுக்கு போய் பிள்ளை எடுத்துட்டு வரலாங்கிறதுக்காக வந்தாச்சு. இந்த வயல் ஃபுல்லாகவே மாமா தாங்க பாத்தி பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக பாத்தி பிடிச்சி பழகிட்டாங்கன்னு சொல்லி பாருங்க. அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப வருஷமாக பாத்தி பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லைங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு வருஷத்துக்கு பக்கமாக தான் பாத்தியெல்லாம் பிடிச்சி பழகிட்டாங்க. இந்த சைடு இருக்கிற கடலக்காடு வந்து எங்கள் கொழுந்தனார் வீட்டுது. ஓட்டி போட்டிருக்கிற காடு மட்டும் நம்ம ஓட்டிட்டு இருக்கோங்க. அந்த சைடு இருக்கிறது வந்து எங்கள் வீட்டுக்காரரோட தம்பி வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. கடலக்காய் வந்து இந்த வருஷம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் அதுக்கப்புறம் சோள பேருங்க இதுதாங்க விதைச்சிருக்கோம். ஆட்டுக்கு வந்து தீனி ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விதைச்சி விட்டுருக்கோம். விதைச்சி விட்டு தண்ணி கட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துருங்க. ஒரு தண்ணி தாங்க கட்டி விட்டாங்க, அதுக்குள்ள பாருங்க சூப்பராக பயிர் வந்து முளைச்சி வந்துருச்சு. தீனி பிள்ளை இருக்கிறதுக்காக குட்டைக்கிட்ட வந்து வந்தாச்சுங்க. குட்டைக்கிட்ட வந்து அந்த ஊசி தட்டா இருக்கும் இல்லைங்களா, அந்த தட்டா வந்து பறந்துட்டு இருந்துச்சு அங்கேயும் இங்கேயும். அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ரெட் கலர் தட்டா இருக்கும் இல்லைங்களா, அதுதான் பறந்துட்டு இருந்துச்சு. தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அந்த ரெட் கலர் தட்டாம்பூச்சி எல்லாம் இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. சின்ன வயசா இருக்கும்போது அந்த தட்டா எல்லாம் நிறைய அம்மா வீட்டுகிட்ட பறந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம குட்டையிலேயே தண்ணி இருக்கிறதுனால அந்த குட்டைக்கு சைடில் பில்லெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா ஜாலியாக தட்டா அங்கங்கே பறந்துட்டு இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு காட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பட்டாம்பூச்சி சுற்றிட்டு இருந்துச்சு. சின்ன வயசாக இருக்கும் போதுங்க அந்த குழஞ்சி இருக்கும் இல்லைங்களா, அந்த ரெட் கலர் பூவாட்டு இருக்கும், அந்த குழஞ்சின்னு சொல்லுவாங்க. அதான் இந்த சின்னதாக அந்த பூண்டு மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதுதாங்க. அது நல்லா நீள் நீளமாக இருக்கும். அந்த நீள் நீளமாக இருக்கிற குழஞ்சியெல்லாம் ஒரு 5-6 குழஞ்சியெல்லாம் ஒட்டுக்கா பிடுங்கிங்க. இது மாதிரி பட்டாம்பூச்சி எல்லாம் போச்சு அப்படின்னா அந்த வேகமாக போய் பட்டாம்பூச்சி இருக்கிற இடத்துல அடித்தோம் அப்படின்னா பட்டாம்பூச்சி வந்து விழுந்துரும். அதுக்கப்புறம் அதை கையில் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்போம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியெல்லாம் சின்ன வயசில் பட்டாம்பூச்சி பிடிச்செல்லாம் விளாண்டுட்டு இருப்போங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட கூட அது மாதிரியா அதிகமாக பண்ண மாட்டோம். ஆனால் அங்கே மாமா வீட்டுக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா மாமா வீட்டு பசங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே ஊருக்கு போயிட்டோம்னா இதே வேலை தாங்க. கவர் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த கவருக்குள்ளே வந்து பட்டாம்பூச்சியெல்லாம் பிடிச்சி போட்டுட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். கலர் கலர் பட்டாம்பூச்சியாக இருக்குங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே அம்மா வீட்டுக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னாவே ஒரே ஜாலி தாங்க. அந்த விளையாட்டு தான் முக்கால்வாசி விளையாடுவாங்க. நிறைய பட்டாம்பூச்சி இருக்குங்க, கலர் கலராக இருக்கும். அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுருவோங்க. இப்போ பட்டாம்பூச்சி பார்க்கும்போது அந்த ஞாபகம் வந்துடுச்சு. பில்லெல்லாம் அறுத்துட்டு ரொம்ப டயர்டோட காட்டுக்கு வந்து பார்த்தா இன்னும் மாமா காட்டிலே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் உக்காந்தாச்சுங்க. நம்ம வீட்டு குட்டி வண்டு பாருங்க ஒரு இடத்துல இருக்கானான்னு சொல்லிட்டு இந்த கரையோரமா அந்த கல்லெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து பொந்து பொந்தா இருக்கு, அந்த சைடு போவாதடான்னு சொன்னா அவன் அங்கேயே தாங்க பூந்து பூந்து போய் விளாண்டுட்டு இருந்தான். தண்ணி வந்து மாமா இப்போ தென்னஞ்செடி வந்து வச்சாங்க இல்லைங்களா, அந்த தென்னஞ்செடிக்கெல்லாம் தண்ணி வந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு எலுமிச்சம் செடி நல்லா சூப்பராக வேர்சாயிடுச்சுங்க. இன்னும் 2 வருஷத்துல காய் வச்சிரும்னு நினைக்கிறேன். எனக்கு வீட்டுக்கிட்ட சப்போட்டா செடி, கொய்யா செடி, கொழுமிச்சம் செடி, மாஞ்செடி இது எல்லாமே வைக்கணும்னு சொல்லி ஆசைங்க. எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்து பறிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை. இப்பதான் ஒவ்வொரு செடியா மாமா வந்து வச்சு விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாம செய்யறதை விட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா. அதுவும் நம்மலாம் இந்த வேலையெல்லாம் அதிகமாக செய்ய முடியாதுங்க, ரொம்ப டயர்ட் ஆயிரும். மாமா தான் இந்த வேலையெல்லாம் அதிகமாக பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டு குட்டி வந்து உட்காந்துக்கிட்டு நானே பில் எடுத்துட்டு வந்த டயர்டில் உட்காந்துருக்கேன். அவன் வந்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமாக நான் பேசிட்டு இருந்தான். அவனை கொஞ்ச நேரம் கொஞ்சிருது, அப்புறம் அவனை இறக்கி கீழே விடுறது, இது மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு. பாப்பா 2 பேரும் நல்லா பெருசாயிட்டாங்க. அதனால எங்கள் வீட்டுக்கே செல்ல பையன் யாருன்னா எங்கள் வீட்டு குட்டி வண்டு தான். அவங்க அக்காட்டையும் சரிங்க எங்ககிட்டயும் சரி வந்து சீக்கிரமா ஒட்டிக்குவான். பாப்பா வந்து கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் தனியா போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறங்க ஃபர்ஸ்ட் வேலையா ஆட்டுக்கு அறுத்துட்டு வந்த பில்லெல்லாம் போட்டாச்சு. ஆடு வந்து பில்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இன்னும் உள்ள வந்து கட்டித்தரையெல்லாம் கூட்டி விடலைங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கெல்லாம் தீனி போட்டு அதுக்கப்புறம் கட்டித்தரையெல்லாம் கூட்டி விட்டுக்கலாங்கிற மாதிரி விட்டாச்சுங்க. நம்ம வீட்டு பூபேஸ் குட்டி பாருங்க, நான் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் அவனும் சுத்திட்டே இருப்பான். டே இங்க வராதுடா, காலில் ஆட்டுச்சாணி ஒட்டிடுச்சு அப்படின்னா கத்திக்கிட்டு இருப்பேன், இங்க வேணாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் போய் நல்லா ஜாலியா நாயை கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருந்தான்.
ஒரு வழியாக ஆட்டுக்கெல்லாம் தீனி போட்டுங்க, குட்டி பையனையெல்லாம் கைகள் மூஞ்சியெல்லாம் கழுவு வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பாடு போட்டு உக்காந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து சாப்பாடு பருப்பு சாம்பார், அதுக்கப்புறம் நைட் வச்ச லெமன் சாப்பாடு, இதெல்லாம் தாங்க இருந்துச்சு. டிவியில் வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம வீட்டு பூக்குட்டி பாருங்க எந்த அளவுக்கு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவன் நல்லா துருத்துருன்னே இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. அவன் வீட்டில் இருந்தானவே கலகலன்னு இருக்கும், ஏதாவது ஒன்று பேசிட்டு பண்ணிட்டு துருத்துருன்னே இருப்பான். ரொம்ப அகராதியெல்லாம் பண்ண மாட்டான், ஆனால் துருத்துருன்னு ரொம்ப ஜாலியாக இருப்பான். அவனை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும். ரொம்ப அகராதி பண்ணுறது, பிடிச்சி அடிக்கிறது, கடிக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். ஒரு மாதிரி க்யூட்டாக எல்லாத்துக்கிட்டையும் செல்லம் குஞ்சிட்டு அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, அவங்க அக்காக்களும் கூட செல்ல பேர் வச்சுருக்காங்க, செல்ல பேர் வச்சு தான் கூப்பிடுவான். ஒரு வழியாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு, மாமா வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருந்தாங்க, அவர் வந்து தூங்குறான்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொத்தரங்க வந்து வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதில் வந்து அந்த வத்தல் போடுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க வேக வைக்கலாம்னு சொல்லி வேக வச்சு, அது வெந்ததுக்கு அப்புறங்க வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ சூடாக சாப்பாடு வச்சுங்க, ரசம் இருந்துச்சுன்னா கூட கடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே கொத்தரங்க வத்தல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஈவினிங் போல் எடுத்துகிட்டு இருக்குங்க, மதியம் வரைக்கும். அப்புறம் குட்டீஸை பார்க்குற வேலை தாங்க. மாமா வந்து ஈவினிங் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்போ தான் எந்திரிச்சு வந்து வெளியே உட்காந்துருந்தாங்க. நம்ம வீட்டு குட்டி வாண்டுங்களாம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு சரி காட்டில் போய் ஏதாவது வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்டுக்கு வந்துட்டாங்க. நைட் ஷிஃப்ட் வரத்தில் நல்லா தூங்கிட்டு போனதாங்க அங்கே போய் வேலை செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். காலையில் ஒரு 11 மணிக்கு தூங்கியிருப்பாங்க. ஒரு சாயங்காலம் ஒரு 5:30 போதெல்லாம் எந்திரிச்சுக்கிட்டாங்க. எந்திரிச்சிட்டு காட்டில் இந்த தீனிப்புல்லாம் வச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நறுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் தீனிப்புல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கே காட்டில் அந்த தீனிப்புல் கட்டையெல்லாம் கொஞ்சம் முத்திடுச்சுங்க. சரி முத்தனை கட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன் தூக்கி எறிவானன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டில் ஒரு ஓரமாக வச்சு விடுறேன்னு சொல்லி வச்சு விட்டுட்டு இருக்காங்க. பொம்பளைங்க நம்ம என்னதான் ஓடி ஓடி வேலை செஞ்சாலுமே ஊர்க்குருவி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் வந்து சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. நம்ம என்னதான் ஓடி ஓடி வேலை செஞ்சாலும் வீட்டிட்டு இருக்கிற வேலையை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் ஆம்பளைங்களாம் அப்படி இல்லைங்க. வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களையும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு காட்டில் என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் செய்யறதுனா ரொம்ப கஷ்டங்க. மம்டி வச்சு வெட்டி வெட்டி செய்யறதுனா அந்த கையெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். அந்த மம்டி நல்லா தூக்கி 2 வெட்டு வெட்டினோம்னாவே நம்மளாம் ரொம்ப டயர்டாயிருவோம். அவங்களாம் ரொம்ப பாவம். அவங்களாம் செஞ்சு தரல அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் வேலை செஞ்சு தரத்துக்கே ஆள் இல்லைங்க. நாம இப்படிலாம் நினைக்கிறது அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கெத்தாயிரும். நான்லாம் இவ்வளோ வேலை செய்கிறேன், நீங்களாம் என்ன வேலை செய்யுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவங்ககிட்ட மோஸ்ட்லி நான் அதிகமாக ஷேர் பண்ண மாட்டேன். எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா மனசு விட்டு பாராட்டுறது வந்து ரொம்ப ரேருங்க. அப்படி பாராட்டிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே டாமினேட் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்களோங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு தாட்டு. மாமா வேலையை பார்க்கட்டும், நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாங்கிறதுக்காக வந்தாச்சுங்க. என்னங்க வேலை சாயங்காலம்னா ஆடு மேய்க்கிற வேலை தான். அத்தை வந்து வந்துட்டாங்க, பாப்பா தம்பி எல்லாமே கூட்டிட்டு போயிட்டாங்க. அத்தை வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூட ஜாலியாக பாப்பாலாம் கிளம்பிடுவாங்க. அத்தைனா வேற யாரும் இல்லைங்க, எங்கள் மாமியை தான். வேலைக்கு போயிடுவாங்க. காலையில் போனாங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்க. 3 மணி 3:30 ஆயிருங்க வரத்துக்கு. பாப்பாலாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் அவங்க ஆயா கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்துட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்கள சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தூங்க வைக்கிடுங்க. வந்ததும் ஹோம்ஒர்க் செய்ய வச்சோம் அப்படின்னா தாங்க பரவாயில்ல. அப்படி செய்ய வைக்கல அப்படின்னா அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் நல்லா விளாண்டுட்டு வந்த டயரில் வந்ததும் நம்ம ஏதாவது ஒன்று ஹோம்ஒர்க் சொல்லி தரும்போது செய்யல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கோவம் வரும். தப்பாக எழுதுனாங்க, இப்படி எழுதக்கூடாது, அது அப்படிதான் எழுதணும், சொல்கிறல்ல புரியுதா புரியலையாங்கிற மாதிரி லைட்டாக கோவப்பட்டோன்னா போதும் உடனே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அதே ஸ்கூல்ல இருந்து வந்த அந்த டயரில் பிடிச்சோம்னா கூட ஹோம்ஒர்க்லாம் சூப்பராக முடிச்சிருவாங்க. எங்கள் வீட்டு குட்டி வண்டுங்களாம் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆட்டில் மேய்ச்சி கட்டினதுக்கு அப்புறங்க காட்டில் பில்லு இழுத்துட்டு வந்தது மீதி இருந்துச்சுங்க, அதையும் போட்டு ஆட்டை வந்து சூப்பராக வயிறு நப்பியாச்சு. ஆடு வந்து இன்னைக்கு தூரமாலாம் இங்கே ஓட்டிட்டு போகலங்க, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பிள்ளையே மேய்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி மேய்ச்சிட்டு இருக்கிறப்பயே வெளியடுப்பில் வந்து ஈவினிங் போலவே ஆட்டுக்கு வந்து சாப்பாடு ஆக்கி தாலி கொட்டு இல்லைங்களா, அதை வந்து அந்த வேலை வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உடனே அதே அடுப்புலேயே சாப்பாடு வந்து வச்சு விட்டுட்டேன். சாப்பாடு வச்சு விட்டு ஆட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பாடும் வடிச்சு விட்டாச்சு. சாப்பாடு வடிச்சு விட்டதுக்கப்புறம் வெளியடுப்புலேயே நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த நீல கத்திரிக்காயும் இருக்கும் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் இன்னைக்கு தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காய் நான் செஞ்சதே இல்லை, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன். டேஸ்ட் கொஞ்சம் சல்லுன்னு தாங்க இருந்துச்சு, ஆனால் குழம்பு நல்லா டேஸ்டாக தான் இருந்துச்சு. சாதாரண கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கும் இது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க.
ப்ளூ கலர் கத்திரிக்காய்னா அது வந்து நாட்டு கத்திரிக்காய். இது வந்து கொஞ்சம் ஹைபிரிட் மாதிரி இருக்கு. மாமா வந்து காட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு வந்ததுக்கப்புறம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறங்க மாதிரி சொன்னாங்க. வெளில போய் படுத்தாலும் இப்போ இதுக்கு தூங்க மாட்டேங்க, மொபைல் நோண்டிட்டு தான் இருப்பீங்க, வெளியே கட்டில் எடுத்து போட்டு படுங்க, நானும் இங்கே தானே சமைச்சிட்டு இருக்கேன், பேசிட்டே சமைச்சிட்டு இருக்காங்க மாதிரி சொன்னேன். ஆனால் நான் சமைக்கும் போது அவர் பேசிட்டுலாம் இருக்க மாட்டாருங்க. நான் எப்படி வாய் பேசணும் அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டு. நான் வந்து ஃபேமிலி கூட இருக்கிறவங்க கூட வாய் பேசிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசணுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட பேசிட்டு என்னென்ன நினச்சோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இப்படி தான் இருப்பேன். குழந்தைங்க வந்தாங்கன்னா கூட நான் வீட்டில் இது பண்ணாண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் மாமா வந்து அப்படி இல்லை, ஒன்று 2 விஷயம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு மொபைல் எடுத்து பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் மோஸ்ட்லி பண்ணுறது என்ன அப்படின்னா பாட்டு கேட்கறது தான். சாங் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. காதில் வந்து இயர்பட்ஸ் 2 மாட்டிட்டு அவர் பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து குழம்புக்கு தேவையான மசாலாலாம் வெளியடுப்புலேயே வதக்கி விட்டாச்சுங்க. விறகடுப்பில் சமைக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். உள்ளே போய் ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் கடுப்படிக்குங்க. ஒரே முட்டை எல்லா பொருளையும் எடுத்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடலாம். வெளியடுப்பில் சமைக்கிறதுக்கு பார்த்தோம்னா தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குங்க. விறகடுப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு தீ இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக அந்த தீயிலேயே அப்படியே வதக்கணும்னா கூட சூப்பராக வதங்கிருங்க. இன்னைக்கு வந்து வெளியடுப்பில் வதக்கணும். பக்கத்தில் ஆட்டுக்கல் இருந்துச்சுங்க, சரி அதில் போட்டு ஆட்டி எடுத்து குழம்பு வச்சிடலாங்கிறதுக்காக அதையும் கையோடு பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அந்த வேலை வந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆச்சு, அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளே போது நான் இருங்க. 1 2 ஆட்டினாதாங்க சாந்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மைய வந்து ஆட்டக்கூடாது. ஆட்டுக்கல் ஆட்டணும் அப்படின்னா இது மாதிரி ஆட்டணும்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டிட்டு வந்த பொருளை எல்லாமே தாளித்து விட்டாச்சுங்க. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்குலாம் ஏதாவது ஒரு நாளைக்கு வெளியடுப்பில் சமைக்கிறது அப்படின்னாவே இந்த அளவு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா இப்படி தாங்க சமைப்பாங்க. காட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆட்டை எல்லாம் கட்டி முடிச்சுட்டு வந்து சமைக்கிறதுக்கு 7 மணிக்கு மேலே ஆயிரும். ஆனால் என் தம்பி நேரமாக தூங்கிடுவாங்க. அவன்லாம் ஒரு 7 7:30 போதெல்லாம் தூங்கிடுவான். எங்கள் அப்பா வந்தார், வேலைக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னா பையன் தூங்கி போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவ்வளோ கோவப்படுவார். இன்ன வரைக்கும் என்ன பண்ண, சாப்பாடு செய்யாத, நேரமாக சாப்பாடு செஞ்சு போட மாட்டேயா குழந்தைக்கு, அவன் தூங்கி போயிட்டான்னு சொல்லிட்டு அம்மா பயங்கரமாக திட்டு வாங்க வைக்கிறதுக்குனே அவன் தூங்குவானா இல்லை அவனுக்கு அவ்வளோ சீக்கிரமாக தூக்கம் வருமானு சொல்லி தெரியலங்க. நேரமாக படுத்து தூங்கிடுவான். டெய்லியுமே எங்கள் அப்பா வந்து திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, நேரமாக சமைக்க மாட்டேங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஜென்ரேஷன்லாம் அந்த அளவு கஷ்டம் இல்லைங்க. வெளியடுப்பில் சமைக்க முடியலன்னா என்ன, உள்ளதான் சிலிண்டர் இருக்கே, வச்சோம் அப்படின்னா அரை மணி நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆயிரும். அரைக்கிறதுக்கு தான் கிரைண்டரு மிக்சி எல்லாமே வந்துருச்சுங்க. போட்டோம் அப்படின்னா ஒரே செகண்டில் அரைச்சிரும். ஆனால் கல்லல் அடித்து வெளியடுப்பில் செய்யறது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் அம்மாலாம் அப்படிதான் செஞ்சு நம்மளை வளர்த்திருப்பாங்க. ஆமா பாருங்க எவ்வளோ ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு படுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக சூப்பராக கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. சமைச்சதே வெளியே உட்காந்து சமைச்சோம், சாப்பிட்டதே வெளியே உட்காந்தே சாப்பிடலான்னு சொல்லிங்க. சமைச்சது எல்லாத்தையுமே அங்கேயே வச்சு உள்ளே போய் வட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துங்க சாப்பாடு வந்து போட்டுட்டு இருக்கேன். மாமாவுக்கும் சாப்பாடு போட்டுமான்னு கேட்டேன், சரி கொண்டாந்து கூட்டுன்னு சொன்னாங்க. அவர் பாருங்க கை கழுவுறதுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் மாமா. தண்ணி வந்து எடுத்துட்டு வாம இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு கைக்கு ஊத்துடான்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கைக்கெல்லாம் ஊற்றி கொடுத்தாச்சு. சரி பொழைச்சி போங்க, நைட்டு வந்து வேலைக்கு போகணும் இல்லைங்களா, நம்ம நல்லா ஜாலியாக படுத்து தூங்குவோம். ஆனால் நாம் தூங்கினதுக்கப்புறம் அவங்க அங்கே ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக போய் வேலை பார்த்துடணும், ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதனால சின்ன சின்ன வேலை கேட்டாங்க அப்படின்னா நான் செஞ்சு கொடுத்துருவேன். வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அவருக்கு வந்து விறகடுப்பில் இப்படி ஆட்டி வச்சு குழம்பு கொடுத்தா நல்லா நம்ம சாப்பிடுவாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்துங்க, டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்ங்க.